இன்னைக்கு பார்க்க போற ஒரு குழப்பமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் பிளஸ் அஷ்டமம் இஸ் ஈக்குவல் டு சந்திராஷ்டமம். அஷ்டமம் அப்படின்னா மறைதல்னு பேரு. சந்திரன் மறைகிற நாள் தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு பேரு. இது பூமி, இது நிலவு. இந்த பூமியை சுத்தி 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இன்னைக்கு டேட்டு 21/7/26 ஈவினிங் 3 மணி. இன்றைய நட்சத்திரம் என்ன அப்படின்னா சித்திரை. அதாவது சித்திரை எங்க இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டா பூமி, நிலவு, சித்திரை நட்சத்திரம் இது மூணும் ஒரே நேர்கோட்டுல இருக்கும். அதாவது அன்றைய நட்சத்திரத்தின் மேல நிலவு பயணிக்கிற நாள் தான் அன்றைய நட்சத்திரமாக வரும். புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு சித்திர நட்சத்திரத்தின் மேல நிலவு வருது அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு எந்த நட்சத்திரம் நிலவோட ஒளிய ஃபுல்லா வாங்குது அப்படின்னு பார்த்தா இந்த சித்திர நட்சத்திரம். அதாவது அன்றைய நட்சத்திரம் தான் நிலவோட ஒளிய ஃபுல்லா வாங்கும். எந்த நட்சத்திரம் அறவே வாங்காது அப்படின்னா நிலவுக்கு ஆப்போசிட்ல 90 டிகிரில இருக்கிற நட்சத்திரம் அறவே நிலவோட ஒளிய வாங்காது. நான் சொன்னேன் இல்லையா 27 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, 27 நட்சத்திரத்துல இங்க எந்த நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27ல பாதி 13.5. அப்ப 14வது நட்சத்திரம் இல்லைன்னா 13வது நட்சத்திரம் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? அப்ப அது வந்துட்டு கொஞ்சம் மாறி மாறி வரும். அதாவது 13.5ன்னா 14வது நட்சத்திரம்னு வச்சுங்க, இல்ல 13வது நட்சத்திரம் இந்த நிலவோட ஒளிய அறவே வாங்காது. அப்ப இதுல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா, அதாவது சித்திர நட்சத்திரத்துல இருந்து 13வது நட்சத்திரம் அங்க இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வர்றதுதான் உத்திரட்டாதி. இன்னைக்கு என்ன சந்திராஷ்டமம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ்டமம். கம்ப்ளீட்டா 90 டிகிரில இந்த சைட்ல இருக்கிற நட்சத்திரத்துக்கு அறவே ஒளி கிடைக்காது. அப்ப என்னன்னா நிலவுக்கு இன்னொரு பேரு மதி அப்படின்னு பேரு. மதினா புத்தி அப்படின்னு பேரு, சிந்தனை, புத்தி அப்படின்னு பேரு. அப்ப